ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலே சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கமைந்தால் சிறப்பு என்பதை பற்றி காண உள்ளோம். சிம்மம் ஒரு ஸ்திர ராசி. ஸ்திர லக்னக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அந்த வகையிலே சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார். அவர் பாதகாதிபதி மட்டும்தானா? இல்லை, பாக்கியாதிபதியும் ஆவார். சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் கேந்திரத்தின் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. ஆக 4ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்தின் மைய கருத்தே ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் இணையும் பட்சத்திலே யோக பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஏராளமான பிரபலங்களுடைய ஜாதகத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் இணைய பெற்ற ஜாதகங்கள். ஆகவே செவ்வாய் இங்கே யோகக்காரன் இந்த லக்னத்திற்கு. இருப்பினும் பாதகாதிபதி. பொது விதி உண்டு. பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே ஆட்சி பெற்றால் ஆயுள் குறைபாடு ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்புள்ளது. இருப்பினும் பல காரணங்கள் ஆயுளை ஊர்ஜிதப்படுத்தும். லக்னத்திலே குரு அமைந்தால் ஆயுள் விருத்தி, லக்னத்திலே புதன் அமைந்தால் ஆயுள் விருத்தி, லக்னத்திலே சுக்கிரன் அமைந்தால் ஆயுள் விருத்தி, லக்னத்திலே சனி அமைந்தால் சோம்பல், ஞாபக மறதி, பிடிவாத குணம், தூக்கம், இது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டாலும் சனி ஆயுளை பொறுத்தவரையிலே விருத்தி செய்து தருவார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது மூல நூல்களிலே. ஆகவே இவ்வாறு லக்னத்தில் மேலே குறிப்பிட்ட கிரகங்கள் அமைந்திருக்கும் பட்சத்திலே ஆயுள் தீர்க்கம் உண்டு. மேலும் பாதகாதிபதிக்கு சுப கிரகத்தின் பார்வை கிடைத்தால் மாறுபட்டு இன்பத்தை செய்வார். சர ராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இங்கேயெல்லாம் அவர்கள் ஆட்சி பெறுவது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் புலிப்பாணி சித்தரின் மைய கருத்தே பாதகாதிபதியாகப்பட்டவர் திரிகோணங்களில் அமையும் பட்சத்திலே நன்மைகளை செய்வார். அந்த வகையிலே ஸ்திர லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே திரிகோணஸ்தானத்திலே பாதகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது அங்கே அவர் ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்த மாட்டார். ஆகவே ஸ்திர லக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதி ஆட்சி பெற்றால் அவர்கள் அதை எண்ணி கவலை கொள்ள தேவையில்லை. அங்கே நன்மையை மட்டுமே செய்வார் பாதகாதிபதி ஆட்சி பெறும் பட்சத்திலே. பாரப்பா சிங்கத்தில் செனித்த பேருக்கு பௌமனுமே திரிகோணம் ஏறி நிற்க, சிறப்பா செம்பொன்னும் செல்வம் பூமி சிவசிவா சிக்குமடா சென்மனுக்கு, வீரப்பா மற்றிடந்தனிலே நிற்க வெகு மோசம் வருகுமடா வினையால் துன்பம், கூரப்பா போகரோட கடாட்சத்தாலே கொற்றவனே புலிப்பாணி குறித்திட்டேனே என்பதுதான் புலிப்பாணி சித்தர் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எழுதியிருக்கின்ற பாடல். அதாவது சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பௌமன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் 5, 9 ஆகிய திரிகோணங்களிலே, அதாவது சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடு தனுசு, 9ஆம் வீடு செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷம். இந்த இடங்களிலே செவ்வாய் நிற்கும் பட்சத்திலே அந்த ஜாதகர்களுக்கு செம்பொன், செல்வம், நில சொத்துக்கள் எல்லாம் கிட்டும் என்று குறிப்பிடுகின்றார். யோக பலனை செவ்வாய் ஏற்படுத்துவார் என்றே சொல்கின்றார். செவ்வாய் பூமிகாரகனாகவும் இருப்பதால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு
திரிகோணங்களிலே அமையும் பொழுது ஏராளமான நிலச்சொத்துக்களை வாரி வழங்குவார். இந்த திரிகோணஸ்தானம் தவிர வேறு எங்காவது செவ்வாய் அமையும் பட்சத்திலே அவர்கள் செய்த வினையினால் பெரும் மோசம் விளையும் என்றும் குறிப்பிடுகின்றார் புலிப்பாணி சித்தர். இதுபோல மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.